நாயும் பூனைக்குட்டியின் நட்பும். ஒரு அமைதியான கிராமத்தில் ராகு என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட நாய் வாழ்ந்து வந்தது. அதே வீட்டில் ஒரு சிறிய பூனைக்குட்டியும் இருந்தது. ஆரம்பத்தில் பூனைக்குட்டி நாயை பார்த்தவுடனே பயந்து ஒதுங்கிக் கொண்டது. ஒரு நாள் மழை அதிகமாக பெய்தது. திடீரென பூனைக்குட்டி வீட்டுக்கு வெளியே சிக்கிக் கொண்டது. மின்னலும் இடியும் கேட்டு அது நடுங்கிக் கொண்டது. அதை பார்த்த ராகு உடனே வெளியே ஓடி தனது உடலை மழைக்கு கவசமாக வைத்துக்கொண்டு பூனைக்குட்டியை மெதுவாக தூக்கி உள்ளே கொண்டு வந்தது. பூனைக்குட்டி முதலில் பயத்துடன் இருந்தாலும் ராகுவின் அன்பை உணர்ந்து மெதுவாக அதனுடன் நெருங்கியது. ராகு தினமும் அதை பாதுகாத்து விளையாடி பேணி வளர்த்தது. சில நாட்களில் அவை இரண்டும் பிரியாத நண்பர்களானது. யாராவது பூனைக்குட்டியை கை வைப்பது போல இருந்தால் ராகு உடனே அதை காக்கும். பூனைக்குட்டியும் ராகுவின் மேலே சாய்ந்து தூங்கும். கதையின் நெறி: அன்பு, உதவி, உண்மையான நட்பு எந்த விலங்கோ மனிதனோ இருந்தாலும் இதயத்திலிருந்து வருவதுதான். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்பி வரும். இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.